சார் ஆனா எப்பவுமே அதிமுக தலைமையில எம்ஜிஆர் ஐயா இருக்கும்போதும் சரி, அம்மா இருக்கும்போதும் சரி, இப்ப எடப்பாடியா இருக்கும்போது சார், தலைமையை பத்தி எப்பவுமே ஒரு குறை சொல்லக்கூடிய ஒரு கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. அது ஏன் அப்படி? அதிமுக என்று தொடங்கப்பட்ட கட்சியினோட நோக்கமே திமுக ஒரு தீய சக்தி எந்த குறிக்கோள் தான். அதான் அவங்க பிரைஸ். 2016 எடப்பாடி பழனிசாமி தான் செங்கோட்டையனுக்கு சீட்டை கொடுத்தது. இன்றைக்கு செங்கோட்டையன் எந்த வகையிலும் செஞ்சது 1% கூட அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அனுபவம் வாய்ந்த ஒரு செங்கோட்டை இல்ல அதுல நான் மாறுபடுறேன். உஷி ஆனந்துக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கு நடந்த ஃபைட்ல இப்ப ஆதவ அர்ஜுனா கை ஓங்கி இருக்கு. அதுக்கு காரணம் ஒரு சேகர் பாபு நான் பார்க்கவே இல்ல. தப்பா சொல்றீங்க, போட்டோ காட்டுங்க. சேகர் பாபு யாருன்னே தெரியாது, நான் பார்த்ததே இல்ல. அவர் போட்டோ காட்டுங்க பாத்துக்கிறேன்னு பத்திரிகையாளரை கேட்கிறாருன்னா அப்போ எவ்வளவு அவர் முட்டாளா இல்ல மத்தவங்களும் முட்டான்னு நினைச்சிட்டு இருக்காரான்னு தெரியாத அளவுக்கு அவர் நடந்துட்டு இருக்காரு. புரட்சி தலைவி அம்மா கொடுத்த, புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொடுத்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியே அவரா போய் ராஜினாமா பண்ணாரு. எப்பவோ அது திரும்பி அவர் அந்த சட்டமன்றத்துக்குள்ள நுழைய முடியாது. அதிமுகவினுடைய சரித்திரத்தை தெரிஞ்சவன்றதுனால நான் சொல்றேன். அவர் சுகவாசியை தவிர அவர் போராளியோ போர்க்குணம் உள்ளவரோ இல்ல. அவர் இந்த கட்சியால் பயன்பட்டவர். தற்கொலைகளோட சேர்ந்து தானும் ஒரு தற்கொலைன்னு காட்டிட்டு. பிஎன்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரியா விஸ்வநாதன். மக்கள் பார்வையில் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினரா 2 பேர் வந்திருக்காங்க. அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே சார். மற்றும் நமக்கு எதிர்த்தரப்புல வந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மூத்த பத்திரிகையாளர் பாக்கி சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ஓகே சார். சார் இன்னைக்கு பேசும் பொருளா இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாவே அரசியல் கட்சிகள்ல இருந்து, திராவிட கட்சிகள்ல இருந்து அரசியல்வாதிகள் வேறொரு கட்சிகளுக்கு சேர்றதும், மாற்று கட்சிகள்ல இருந்து இங்க இருந்து விலகுறதும் சேர்றதும் நார்மலாவே அரசியல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆனா மனோஜ் பாண்டியன்ல இருந்து செங்கோட்டையன் வரைக்கும் மாற்று கட்சியில சேர்ந்தது இப்ப வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா இருக்கு. ஏன் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அடிப்படை காரணம் ஒண்ணு உண்டு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து நான் சொல்றேன், அப்பவே EVK சம்பத் போன்றவர்கள்லாம் திராவிட கழகத்திலிருந்து மற்ற கட்சியிலிருந்து விலகி தேசிய கட்சிகளுக்கு போனவங்க. இராசடியன் திமுகவிலிருந்து ஜனதா கட்சிக்கு போனார். அந்த மாதிரி சார் அண்ணாவே பிரிஞ்சு அதிமுக இங்க அதிமுக திமுக கம்ப்ளீட்டா பிரிஞ்சு வந்தது. அது புது இயக்கமா இருக்கு. கட்சியிலிருந்து மாறி இன்னொரு கட்சிக்கு போனவர்கள் இராசடியன். ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒரு காரணம் வந்து ஏதோ ஒரு தேசிய பார்வை, மாநில பார்வையிலேருந்து தேசிய பார்வைக்கு அவங்க விரிவடைஞ்சிருக்கு அவங்க பார்வை. அதனால போனாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தல. அல்லது திமுகவிலிருந்து இராசடியன் விலகியதுக்கு பல காரணங்கள் உண்டு. திமுகவினுடைய அப்போதைய கலைஞர் கருணாநிதி தலைமையிலான கட்சியின் மேல அதிருப்தி, அதெல்லாம் ஒரு காரணம். அது ஒரு நாவலர் நடிச்சுன்னு அப்பதான் வெளியேறணும், அது ஒரு பக்கம். ஆனா அவங்க எல்லாம் போகும்போது ஒரு குறிக்கோளோட விலகினாங்க, எந்த கட்சியில இருந்து விலகினாலும். ஆனால் அதிமுக என்னோட பார்வையில அதிமுக என்று தொடங்கப்பட்ட கட்சியினோட நோக்கமே திமுக ஒரு தீய சக்தி எந்த குறிக்கோள் தான். அதான் அவங்க பிரேஸ். நண்பர் ஒத்துப்பாரு இல்லையா? அந்த பிரேஸ் அடிப்படையில் தான் அடிப்படை லட்சியமா அவங்க கொண்டு இருக்கும்போது எந்த கட்சியில விலகினாங்களோ இப்ப அவங்க காங்கிரஸ் போயிருந்து வேற எதுக்கு போயிருக்கலாம். ஆனா மனோஜ் பாண்டியன், தங்க தமிழ்ச்செல்வன், ஏவா வேலு, KKSSR ராமச்சந்திரன், அனிதா பட்டியல் போட்டீங்கன்னா பெருசா போயிட்டே இருக்கும், டிபேட்டை முடிச்சிடும். அத்தனை பேருமே அதிமுகவுக்கு துரோகம் விளைவித்ததாகத்தான் கருதப்படுகிறார். நான் சொல்ல அவங்க கட்சிக்காரங்க சொல்லுவோம். நேரா அவங்க திமுகவுக்கு போனாங்க. எந்த திமுகவை எம்ஜிஆர் எதிர்த்தாரோ, எந்த திமுகவை ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தாரோ அந்த கட்சி திமுக சொன்னாங்க. சில பேர் ரூட் மாத்தி பிடிப்பானுங்க. தங்க தமிழ்ச்செல்வன் அந்த மாதிரி ஆட்கள்லாம், செந்தில் பாலாஜி உட்பட தமாமுக அதாவது டிடிவி தினகரன் ஒரு கட்சி நடத்துறாள், அது வழியா போயிருக்காங்க. ஆனா செங்கோட்டையன் மட்டும்தான் இப்போ தாவேகா என்ற புதிய கட்சியில இணைஞ்சிருக்காரு. நான் ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுவது தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்திய அரசமைப்பிலே நமக்கு அந்த அனுமதி கொடுத்திருக்கு, அது உரிமை. நமக்கு ஒரு நம்ம இந்த கட்சியில இருந்து வேற ஒரு கட்சிக்கு போறோம். பொதுவாவே நான் இந்த ஆபீஸ்ல இருந்து வேற ஒரு ஆபீஸ்க்கு போறேன்னா அதுக்கு எனக்கு ஒரு ஆதாயம் இருக்கணும். எனக்கு இதுல இருந்து ஒரு உயர் பதவியோ ஒரு உயர் ஊதியமோ கிடைச்சா நான் வேற இடத்துக்கு போகலாம். ஆனா இப்போ செங்கோட்டையன் ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்த ஒரு மனுஷர். அவர் பண்ண ஒரு சில உட்கட்சி பூசல் காரணமா அவர் கட்சியை விட்டு விலக்கி வச்சாங்க. திரும்பவும் எனக்கு அந்த பதவி வேணும் அப்படின்னு சொல்லி அவர் போய் நீதிமன்றத்துல முறையிட்டாரு. ஆனா இப்ப போய் தாவேகால போய் இணைஞ்சிருக்காரு. தாவேகால புஷி ஆனந்துக்கு கீழே தான் அவர் வேலை பார்க்க போறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் வாழ்க்கை, அவருக்கு இருக்க அரசியல் அனுபவம் அந்த புது கட்சிக்கு வேணா பயன்படுமே தவிர இது இவருக்கு எந்த வகையில பயனுள்ளதா இருக்கும்? நீங்க கேட்டதுல 2 கருத்து நம்ம உடன்படுறேன். ஒண்ணு
நீதிமன்றத்தை அவர் எடுத்து தன்னுடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டது நீதிமன்றத்தை வேற சில காரணங்கள் என்னன்னா எல்லாரும் ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி வெளியில போற கருத்து வேறுபாடு. அவர் வெளியில போகல, அதிமுகவிலிருந்து அவர் விலக்கப்பட்டார், நீக்கப்பட்டார். அப்ப அவர் ஜாப்லெஸ் மாதிரிதான், வேலை இல்லாத மாதிரி. இந்த கம்பெனில நீங்க சொன்ன மாதிரியே இந்த கம்பெனில இருந்து ரிசைன் பண்ணிட்டு மறுநாள் இன்னொரு கம்பெனில சேர்றது வேற. இந்த கம்பெனில ரிசைன் பண்ணிட்டேன், சும்மா இருக்கேன், அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி சேரும். அந்த நிலையில தான், அந்த டிரான்சிட் பீரியட்ல தான் அவர் இருக்காரு. அவர் டிரான்சிட் பீரியட்ல ஜாப்லெஸ், எந்த கட்சியும் சாராதவர் தான், எந்த கட்சியும் சாராது. ஆனா இதுல என்ன தாவேகாவுக்கு ஒரு ஆதாயம்னு நான் பாக்கிறேன். நிச்சயமா அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஒரு அனுபவம் வாய்ந்த அதிமுகவில் நீண்ட காலம் இருந்த ஒருவரை ஜெயலலிதா அம்மையார் உட்பட பல தலைவர்களுக்கு இந்த தேர்தல் வியூகம் வகுக்கல. அதாவது எந்த இடங்கள்லாம் பிரச்சாரம் செய்யலாம், பேசலாம், எந்த ஊர்ல எந்த கிரௌடு ஜாஸ்தியா இருக்கும், எந்த மாதிரியான மக்கள் இருப்பாங்க, அதெல்லாம் வகுத்து கொடுத்தாருந்ததெல்லாம் மாற்றுக்கிறதுல நான் கண்ணாலே பார்த்திருக்கேன், களத்துல நிருபரா இருந்ததுனால. சோ அதெல்லாம் அந்த அனுபவத்தை தாவேகா பயன்படுத்தி கொண்டால் நல்லது. சார், எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். செங்கோட்டையன் இப்ப இந்த இதுல இருந்து பிரிஞ்சு தாவேகாவுக்கு போயிருக்காரு. இதனால அதிமுக தன்னோட பலத்தை இழக்குது அப்படின்னு ஒரு கருத்து மக்கள் இடத்துல நிலவுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுக கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு அப்படின்றது பெரிய அளவுல பேசப்படவே மாட்டது. ஏன்? இல்லம்மா, நீங்க கேட்ட கேள்வியே நம்ம இருக்கிறேன். ஓகே, என்னன்னா அவர் பிரிஞ்சு போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள். நீங்க சொல்ற மனோஜ் பாண்டியனா இருந்தாலும் செங்கோட்டையனா இருந்தாலும் இந்த கட்சிக்கு பயன்பட மாட்டார்கள், இவர்கள் தேவையில்லை, இவர்களால் நல்லது நடக்கிறத விட இந்த கட்சிக்கு பாதிப்புக்கு அதிகம்ன்றதுனாலதான் நாங்க வெளியேற்றிருக்கோம். ஆக நாங்க வெளியேற்றின பிறகு அவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஒரு வீட்டை சுத்தம் பண்ண சொல்ல அதுல இருக்க கழிவுகளை தூக்கி வெளியே தான் போடுவாங்க. அது வெளியே போட்ட பிறகு அது குப்பையில இருக்கா இல்ல கோபுரத்துல போதா, எங்க போனாலும் குப்பை தான், அது எங்க வேணா போட்டோம், எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அந்த நிலையில தான் நாங்க. இதனால எந்த ஒரு பாதிப்புமே அதிமுகவுக்கு இல்ல அப்படின்னு நாங்க பாதிப்போம்னா அவங்களுக்கு ஏன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறோம்? பாதிப்பு தர அளவுக்கு அவங்க வலிமையானவர்களாக இருந்தால், நீங்க இன்னைக்கு ஊடகங்கள்லாம் சொல்ற மாதிரி அவங்க மிகப்பெரிய தலைவர்களாக இந்த கட்சியை வாழ வைப்பவர்களாக இருந்தால் நாங்க ஏன் இழக்கிறோம்? அதனால அவங்க இந்த கட்சிக்கு செய்யற நன்மையை விட இந்த கட்சியில ஏற்படுத்துகின்ற குழப்பங்கள், பாதிப்புகள் அல்லது வேற யாருக்கோ கைக்கூலியா மாறி இந்த கட்சியில் இருக்கின்ற தொண்டர்களுக்கு இடையில் ஒரு மனமாத்திரங்களை உருவாக்குவது, இந்த தொண்டர்களுக்கு இடையில் பிளவு மனப்பான்மையை ஏற்படுத்துவது, தங்களுடைய சுயநலத்துக்காக இந்த கட்சியில் உழைச்சவர்களை புறந்தள்ளுவது, இப்படி அவங்க ஈடுபட்டதுனால இவங்க திருந்தவே மாட்டாங்க. அதனால இன்னும் கேட்டா, இன்றைக்கு செங்கோட்டையன் எந்த வகையிலும் செஞ்சது 1% கூட அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் இன்னைக்கு ஊடகங்கள்லாம் அந்த திருச்சி விடுற கயிறை எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் அவர் அமைச்சராக்கல, நான் உறுதியா சொல்றேன். அதுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா காலத்துலதான் ஒரு அமைச்சராக்குறாங்க. அதே புரட்சி தலைவி அம்மா தான் இவர் அமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவர். 2011 ஒரு பதவியை இருக்கிறாங்க. அமைச்சரவையில இருந்து மட்டும் இல்ல, மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிறாங்க. அதை விட அவர் வகித்து வந்த தலைமை நிலைய செயலாளர் பதவியிலிருந்து அவரை நீக்கிட்டு அந்த இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமியை தலைமை நிலைய செயலாளரா அம்மா நியமிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அம்மா இறக்கின்ற வரை அவருக்கு ஆட்சியிலயோ கட்சியிலயோ எந்த பதவியும் தரல, பேசுபவர்களாக இருந்துக்க மாட்டார். இல்ல, இப்ப செங்கோட்டையன் தாவேக்கால இணைஞ்சதுமே தாவேக்கால இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொங்கு நாடே இனிமே நம்ம கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கொங்கு நாட்டுல இருக்கவங்க எல்லாருமே 8 முறை அவர் அந்த இடத்துல வின் பண்ணிருக்காரு. இல்ல, என்னோட கேள்வியை நான் முழுதாவா நிறைவு பண்ணிக்கிறேன். இப்ப என்னன்னா, கொங்கு நாட்டுல செங்கோட்டையன் வின் பண்ணதுக்கு காரணம் அதிமுக இருக்காரு அப்படின்ற அடிப்படையா, இல்ல செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு ஃபேஸ்னால அவர் அங்க வின் பண்ணாரா? இல்ல, நீங்க 77 ஒரு முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு. 77 செங்கோட்டை யாரு? செங்கோட்டை எங்க ஓட்டு போட்டாங்களா? செங்கோட்டையன் ஒரு டாக்ஸி டிரைவரா இருந்த ஒரு நேரத்துல அவரை கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த நாட்டுல சாதாரணமான ஏழை எளிய மக்கள், வசதியற்றவர்களை எல்லாம் கொண்டு வேட்பாளர் அறிவிச்சது போல செங்கோட்டையன் அறிவிச்சாரு. அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இரட்டைகளையும் தான் அவர் ஜெயிக்க வச்சது. இன்னைக்கு வரைக்கும் அதான் நிலைமை. செங்கோட்டையனுடைய செல்வாக்குல அவர் ஒன்னும் பெரிய பாரம்பரியம் உள்ள அரசியல் தலைவரோ அதிமுக. நீங்க இன்னைக்கு கூடங்க
நான் இன்னும் சொல்றேன், செங்கோட்டையனை வெற்றி பெற வைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பெயரும் சின்னமும் மட்டும் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், நிர்வாகிகள், அவங்களுடைய உழைப்பு. செங்கோட்டை இன்னும் கேட்டா நான் உறுதியா சொல்றேன், செங்கோட்டைய தேர்தல் நேரத்துல ஓட்டு கேட்டது கூட கிடையாது. சரி, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓட்டு கேட்க போனது கூட கிடையாது. இவர் என்ன சொல்லுவாரு, நான் அம்மா பயணத்துல போறேன் அப்படின்ட்டு இவர் போயிடுவாரு. அங்க இருக்கிற தொண்டர்களை நிர்வாகிகள் காலில் விழுந்து அம்மா கூட இருக்கிறாரு, அவரை எப்படியாவது வெற்றி பெற வைங்கன்னு சொல்லி அவங்க ஓட்டு கேட்டு இவர் ஜெயிக்க வச்சாங்களே தவிர இவர் போய் இங்கேயும் ஓட்டு கேட்டு அந்த மக்கள் ஓட்டு போடல. ரெண்டாவது 2016 எடப்பாடி பழனிசாமி தான் செங்கோட்டையனுக்கு சீட்டா கொடுத்தது. இந்த ஒரு பதிலை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா செங்கோட்டையன் அதிமுகவோட பிம்பம் அப்படின்ற ஒரு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா கொங்கு நாடே செங்கோட்டையனோட பிம்பம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கொங்கு நாடே செங்கோட்டையன் பக்கம் இருக்காங்க, அதுல இன்னொரு பக்கம் இருக்காங்கிறத நாம சொல்ல முடியாது, தேர்தல் முடிவு தான் சொல்லுவோம். ஆனா ஒண்ணு, தொடர்ந்து வின் பண்ணிட்டே தேர்தல வெற்றி பெற்றுட்டே இருந்திருக்காங்க. அடிப்படையில நான் சொல்ல வரேன். நண்பர் ராவடிக்குமார் வரலாறு முழுக்க தெரிஞ்சவர், அதிமுக ஊறி போனவர். அவர் சொல்றது வச்சுட்டு பார்க்கும்போது 77ல இருந்து போட்டிக்கிட்டாருன்னா அவருக்கு நிச்சயமாக ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் தருவார். அவரோட அணுகுமுறை அரசியல் அதெல்லாம் நாம் ஏற்கிறோம் இல்லைங்கிறது வேற டிபேட். ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் நான் என்ன பாக்குறேன், அவர் நிச்சயமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள். கம்பெனிக்கு போனா கூட நீ நம்ம கம்பெனி பத்தி பேசணும் சொல்லு, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பாக்குறாங்களா அந்த மாதிரி. இப்ப தாவேகா பார்வையில நான் பாக்குறேன், நான் தாவேகா பார்வையில பாக்குறேன். என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் கரூருக்கு முன்னாடி அதனோட ஹிஸ்டரி வேற, கரூருக்கு பின்னாடி ஹிஸ்டரி வேறையா இருக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். எப்படின்னா, கரூருக்கு முன்னாடி விஜய்க்குன்னு ஒரு ரசிகர்கள் தான், அது தொண்டர்கள் கிடையாது. இப்ப எம்ஜிஆர் பின்னாடி எம்ஜிஆருக்கு ரசிகர்களும் உண்டு, தொண்டர்களும் உண்டு. ஜெயலலிதா அம்மையாருக்கு ரசிகரும் உண்டு, தொண்டர்களும் உண்டு. அது வேற. ஆனா விஜய்க்கு ரசிகர்கள் தான். கடந்த கூட்டங்கள்ல ஒரு விஷயத்த நான் எடப்பாடியார பாராட்டுவேன். என்ன அப்படின்னா, கரூர் சம்பவத்தின் போது அவர் ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காரு. கிரவுட் மேனேஜ்மெண்ட், கூட்டத்தை எப்படி தன் வசம் வைத்துக் கொள்வது என்பதற்கு எங்களை மாதிரி, அதாவது அதிமுக மாதிரியான அரசியல் கட்சிகளுக்கு கத்துக்குங்க ஒரு அட்வைஸ், ஒரு டீச்சர் மாதிரி சொல்லிருக்காரு. அதெல்லாம் வரவேற்கிறார். இதற்கு பிறகு அப்போ எல்லாரும் என்ன பேச, நான் உட்பட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், விஜய் ஒரு கட்சியை நடத்த வேண்டும் என்றால் ரசிகர்களை நம்பி இருக்கக்கூடாது. திரைப்பட கலைஞர்கள் அந்த பாப்புலாரிட்டி வேணும். ரைட், பாப்புலாரிட்டினால்தான் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா மேயர் போன்றவர்கள், விஜயகாந்த் கூட அந்த பாப்புலாரிட்டி கை கொடுத்தது இல்ல. ஆனால் அரசியலுக்கு அது மட்டும் போதாது. உங்களுக்கு தொண்டர்கள், கட்டமைப்பு, அந்த அரசியல் புரிதல் உள்ளவர்கள் வரணும். நீங்க எம்ஜிஆர் ஆட்சி அமைத்து, அதாவது எம்ஜிஆர் அரசியல் கட்சி தொடங்கிய போது 1972 அப்பலே அண்ணன் நண்பர் ராவடிக்குமார் இருந்தார். அப்பல இது பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட திரைப்படத்தில் அவரோட பணியாற்ற பாத்தீங்கன்னா எம்என் நம்பியாரு, RS மனோகர், PS வீரப்பா, அந்த மாதிரி ஆட்கள் கட்சியில் கொண்டு வரல. நல்லா பாத்தீங்கன்னா நாஞ்சிலார், முதல்ல நாஞ்சிலார் இருந்தார். அவர் நாஞ்சில் மனோகர் போன பிறகு நாவல் நெடுஞ்செடி வந்தார். அப்புறம் பட்டுட்டி ராமச்சந்திரன், ராம வீரப்பன், அரங்கநாயகம், திருநாவுக்கரசு, முத்துசாமி, இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் எடுத்துட்டாங்க. அரசியல் புரிதல் உள்ளவர்களை, களப்பணியில் ஈடுபடுகிறவர்களை புரிந்து கொண்டு அவர்களை அரசியல் அதிமுக இணைத்துக் கொண்டதில்லை, அவர்களும் கூடவே வந்தாங்க. கே கிருஷ்ணசாமி போன்றவர்கள். அப்போ ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதற்கான ஒரு ஸ்ட்ரக்சர் அவர் உருவாக்கிட்டார், கட்டமைப்பு உருவாக்கிட்டார். அதுதான் வெற்றி இன்று வரை தருது. இதை செய்ய தவறிவிட்டார் விஜய். விஜயகாந்த் கூட பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்ச போது பண்ருட்டியார் எழுத்தாரு, மாஃபா பாண்டியராஜன், அப்புறம் முல்லைவேந்தன், அவர் முன்னாள் திமுக அமைச்சராக இருந்தார். இவங்க மாதிரி அரசியல் சார்புள்ளவர், அரசியல்ல ஊறி போனவர்கள் எழுதிக்கிட்டார். இப்பதான் தாவேகாவுக்கு ஒரு அனுபவத்தின் வாயிலா கரூர் சம்பவம் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்று தந்திருக்கிறது. இப்போ செங்கோட்டையின் மாதிரி அதிமுக நீக்கப்பட்ட செங்கோட்டையன் நிறுத்திருக்காரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது மாதிரி மற்ற பல்வேறு கட்சிகள்ல அதிருப்தியா இருந்தவர்களை தன்னுடைய கட்சிக்கு தாவேகா இழுக்கும், அது தன்னுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்று விஜய் நம்புவார். நான் நம்புறேன். 2ஆம் நிலையில் அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்கள் மேல ஒரு கடும் புகார் உண்டு, ஊடகத்தில் கூட வந்திருக்கு, எல்லாமே தெரியும். இதே செங்கோட்டையனை போல இதற்கு முன்பு மூத்த அரசியல் தலைவர்கள் பல பேர் கூட நான் சொல்றேன். ஜெயந்தி நடராஜன் முன்னாள் அமைச்சர், அப்புறம் பழனி மாணிக்கம் திமுக இருந்து, ஜெயந்தி நடராஜன் காங்கிரஸ்ல இருந்து, அப்புறம் காளியம்மாள் நாம் தமிழர் சிறந்த பேச்சாளர், இந்த மாதிரி அரசியல் புரிதல் உள்ளவர்கள் தாவேகாவில் இணைய முற்பட்ட போது முட்டுக்கட்டி போட்ட சில பேர் இருக்காங்க. அந்த முட்டுக்கட்டி போட்ட சிலவர்களுடைய இதை நிராகரித்து செங்கோட்டையனை எதிர்க்காங்க. செங்கோட்டையன் அனுபவிச்சார்.
இதே மாதிரி நாளைக்கு இப்படி இருந்தால் அந்த கட்சிக்கு நல்லது. அந்த பாதையில போனா ஒரு அரசியல் கட்சியாக அது இயங்க முடியும். இல்லைன்னா மக்கள் இதையும் பாருங்க, அதுல யாருமே அரசியல் புரிதல் உள்ளவங்க இல்ல, கட்சியில காணாம போயிடுச்சு. சார், இப்போ செங்கோட்டையன் வந்து இவங்க கட்சியில போய் தாவைக்கால இணைஞ்சிருக்காரு. செங்கோட்டையன் வந்து 2வது வருஷத்துல பாத்தீங்கன்னா அவர் மேல ஊழல் வழக்கு போட்டாங்க. 2002 திரும்பி மேல்முறையீடு பண்ணி அவர் வெளியில வந்தாரு. 2011 ஜெயலலிதா அம்மையார் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பதவியை வந்து பறிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து செங்கோட்டையன் மேல இருக்கு. இப்பவுமே எடப்பாடியார் வந்து இவர் உள்கட்சி பூசல் ஒரு சில வேலைகள் எட்டப்பன் வேலை பார்த்துட்டு இருக்கனால இது நம்ம கட்சிக்கு தேவையில்லை அப்படின்னு வெளியே அனுப்பிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட அதிமுகவால புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தரை தாவேகா தனக்கு பலமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு உள்ள கூப்பிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு பாதகமா இருக்குமா சாதகமா இருக்குமா? இல்லம்மா, நீங்க சொல்றதையே நான் மறுபடியும் மறுக்கிறேன். அவரை வந்து என்னவா பயன்படுத்திருக்காங்கன்றத பாக்கணும். நீங்க அவரை வந்து பலமா இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவருக்கு என்ன இடம் கொடுத்திருக்காங்க? நேற்றைக்கு அவருக்கு பதவி கொடுத்திருக்காங்க. என்ன மாநில நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர். அந்த அறிக்கையில பாருங்க, அதுக்கு இறுதி என்ன போட்டிருக்காங்க? ஏற்கனவே எல்லா ஊடகத்துல எல்லாம் பேசிட்டு இருந்தோம், இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி இவர் 4.5 வருஷம் மந்திரி பதவி கொடுத்தவரு ஜூனியர்னு சொன்னீங்க. அன்னைக்கு தெரியல, இன்னைக்கு தெரிஞ்சது. விஜய் வந்து அரசியல்ல என்னவா இருந்தாருன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. விஜய் பின்னால நீங்க போறீங்களே, நீங்க ஒரு சீனியர்னு சொல்லிட்டு அவர் உங்க வயசு என்ன, அவருடைய பக்குவம் என்ன, அவருடைய அரசியல் என்ன? புரட்சி தலைவி அம்மா கூட அரசியல் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலையை எடுத்தீங்களா, அது தவறுன்னு சொல்லி சிலர் பேசிட்டு இருந்தாங்க. செயல்படுவாருன்னா அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப இல்லம்மா. நான் என்ன சொல்றேன், இந்த புஷி ஆனந்த் சொல்லின் செல்வர் அவரு பேசினாருன்னா அப்படியே ஜனங்க அண்ணாவுக்கு பிறகு அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு நாடே திரண்டு வருது. அவர் தான் இவர் அறிமுகப்படுத்துறாரு. நேத்து விஜய் கூட வரல, அவர் பாரு வீட்டுக்கு போன பிறகு அவர் போயிட்டாருன்னு பாத்துட்டு வந்து இவங்க பிரஸ் சந்திச்சாங்க. அவர் தான் பயப்படுறாருன்னா இவர் வந்து அதுல பேச செங்கோட்டையன் பேரையே ஒழுங்கா சொல்ல தெரியாத ஒருத்தர் அவர்கிட்ட ஆலோசனை பெற்று இவர் செயல்படுவாருன்னா, அதுவும் 4 மாவட்டத்துக்கு மட்டும் இவர் என்ன இவருக்கு மரியாதை கொடுத்தாங்க நீங்க நினைக்கிறீங்க? இப்போ செங்கோட்டையன் வந்து தாவேக்கால போய் இணைஞ்சதை வந்து திமுக காரங்க என்ன பண்றாங்க, அதிமுக தன்னோட பலத்தை வந்து இழந்துருச்சு, பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க ஒரு வகையில வந்து ஒரு புதுசா ஒரு கேம்பெயின் ஒன்று ரன் பண்றாங்க. அதிமுக பலவீனம் ஆகிடுச்சு அப்படின்னு கேம்பெயின் ரன். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக வல்லவர்கள் பொய்களை சொல்லி பொய்களை கட்டமைத்து இது பண்றது ஆரம்ப காலத்திலிருந்து கர்ம வீரர் காமராஜர் இருந்த காலத்திலிருந்து ஹைதராபாத் பேங்க்ல பணம் போட்டார், கோடிக்கணக்கில் பணம் போட்டாருன்னு சொன்னவங்க தான். அதனால அது அவங்கதான் அப்படித்தான் செய்வாங்க. ஏன்னா இப்போ திமுகவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்குது அண்ணா திமுக. அதே சமயத்துல தாவேகாவை பத்தி பார்த்து திமுக ரொம்ப பதறி போயிருக்கு. அதுல மாற்ற கருத்தே கிடையாது. அதனால தான் அவங்க மற்ற கட்சிகளை எதிர்ப்பதை விட கொஞ்சம் அதிகமாவே விஜயை தாக்குறாங்க. கரூர் சம்பவத்துல கூட பல்வேறு விவாதங்கள் நம்ம அதெல்லாம் லீகலா போயிடும். அதனால அது உள்ள அந்த இஷ்யூ போல. ஆனா நல்ல கவனிங்க, சம்பவம் நடந்துருச்சு, எல்லாருக்கும் தெரியும். விஜய் மேலேயும் தப்பு, கவர்மெண்ட் மேலேயும் தப்பு. காவல்துறை சரியா பாதுகாப்பு போடல, இந்த விஷயங்கள்ல இருந்து மறுநாள் அவர் முதலமைச்சர் முதல் நாளே நடுராத்திரி சொல்லிட்டாரு ஒன்மேன் கமிஷன் போட போறேன்ட்டு. அது ஒன்மேன் கமிஷன் போட்ட பிறகு விஜய் கைது செய்வீர்களான்னு நிருபர்கள் கேட்டபோது இப்ப நான் எதுவும் சொல்ல முடியாது, ஒன்மேன் கமிஷன் போட்டாச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றவரு மறுநாள்ல இருந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள் வந்து கரூர் சம்பவத்துக்காக விஜய் மேல புகார் சொல்றாங்க. 2 நாள் கழிச்சு செந்தில் பாலாஜி அந்த ஊரின் இளவரசராக இருக்கிறவர் அவரை விமர்சிக்கிறார். சோ அவங்க எல்லாருமே திமுக கழகம் தாவேகாவை பார்த்து பதற்றம் அடைகிறது என்பது எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இப்போ இதுல என்னன்னா, நண்பர் சொல்றாரு புஷி ஆனந்த் ஒப்பிட்டு பேசுறாரு. நான் என்ன பார்வை வைக்கிறேன், ஆனா நான் ஏற்கனவே சொன்ன சில பல்வேறு கட்சி தலைவர்கள் தாவேகாவில் இணைய முற்பட்ட போது முட்டுக்கட்டை போட்டவர்கள் புஷி ஆனந்தன் எல்லாரும் பரவாயில்ல சொல்ற ஊடகத்தில் வந்த செய்தி தான். புஷி ஆனந்த் மற்ற சில பேர் எல்லாம் இருந்தாங்கன்னு சொல்றது. இப்போ அவரையும் மீறி அனுபவம் வாய்ந்த ஒரு செங்கோட்டை நம்ம மத்த அரசியலுக்கு போகல. நிச்சயமா அவர் எப்படி வந்திருக்காங்க? இல்ல அதுல நான் மாறுபடுறேன். இப்போ புஷி ஆனந்துக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கு நடந்த ஃபைட்ல இப்போ ஆதவ அர்ஜுனா கை ஓங்கி இருக்கு. அதுக்கு காரணம் கரூர் சம்பவத்தில இருந்து இந்த 41 பேர் படுகொலையில இருந்து காப்பாத்தினது, இந்த கட்சியை மீட்டெடுத்தது ஆதவ அர்ஜுனான்னு விஜய் நம்புறாரு.
அதனால அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால அவருடைய ஐடியாவுல இப்போ அவருடைய இமேஜ இந்த கட்சியை நான் காப்பாத்துறேன்னு அவர் தான் செங்கோட்டையனை கூப்பிட்டு போனாரு. செங்கோட்டையன் வீட்டுல இருந்து அவரை கூப்பிட்டு போனது, அவரை கைட் பண்ணதுன்னு எல்லாமே. இத புஷி ஆனந்த் விரும்பாததுனாலதான் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் மூத்த துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கறதா அவங்க முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. இத ஆதவ அர்ஜுனா எதிர்த்ததுனால ஆதவ அர்ஜுனாவை இவரு மீற முடியாதனால அவரை கேட்டு நீ செய்யுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இப்ப ஆதவ அர்ஜுனா பத்தி சொல்லல, நீங்க புஷி ஆனந்தன் சொல்லப்பட்டு அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தானே செயல்படுற அங்க யாரு அவர் ஆதவ அர்ஜுனா புஷி ஆனந்த கட்டுப்படுத்துறதுக்கு இவரை பயன்படுத்தினார். அவர் பந்து அவர் கையில வந்துருச்சு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா ஆதவ அர்ஜுனாவை விட புஷி ஆனந்த் அங்க இயக்குறவரு, அவருக்கு தெரியாம இவர் வெளியே கூட வரமாட்டாருன்றது அவர் நிரூபிக்கிற வகையில இப்போ அவர் தான் கட்சின்றத விஜய் உறுதிப்படுத்துறாரு. இல்ல இது மாதிரி இருக்கும்போது கூட நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும், எதையே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஜோசியம். இல்ல இப்ப செங்கோட்டையனை வச்சே அடுத்து டிடிவி உள்ள வராங்க, சசிகலா உள்ள வராங்க. ஏற்கனவே ஒரு அமமுக டிடிவி தினகரன் இவர் விஜய் சார்பா பேசியிருக்காரு. அவர் போனாரு கூடவே ஓ பன்னீர்செல்வம் அவங்களும் அப்புறம் வரது சான்சஸ் நிறைய இருக்கு. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, கடந்த முறை பல்வேறு கட்சிகள் இருந்து தாவேக்காவை இணைய முற்பட்ட பல பேரு தடுத்தது சில பேர். நான் நன்றி மாதிரி சொல்றேன். அந்த நிலை மாறி இருக்குது. செங்கோட்டையன் உள்ள எடுத்துக்கிறதுனால இது மூலம் நாளைக்கு வேற சில பல்வேறு கட்சி தலைவர்களும் வருவாங்க. அதான் நான் பாக்குறேன். அது இருந்தா நல்லது. நீங்களே ஒரு பட்டியல் சொன்னீங்க. சரி, அந்த கட்சியை பத்தி நான் அதிகம் பேச விரும்பல, அது தேவையில்லாத. அதனால அது நேரக்கேடு. எங்க கட்சியினுடைய சரி, இப்போ அதிமுக இருக்குல்ல, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இவரு செங்கோட்டையன் அங்க போய் என்ன சாதிக்க போறாரு, சாதிச்சிருக்காரு. நீங்க இன்னைக்கு சொல்றீங்கல்ல, ஒரு மூத்த தலைவர் அங்க போயிட்டாரு, அந்த கட்சிக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு, அல்லது இந்த கட்சி ஆட்சியை பிடிச்சிரும், அல்லது இந்த கட்சி வச்சு வரும். அவருடைய சேலஞ்ச் என்னன்னா, அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரே பிரச்சனை தான். 30ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கோபிச்செட்டிப்பாளையத்துல 175வது தொகுதி பிரச்சாரத்தை அங்க நடத்துறாரு. ஏற்கனவே 174 தொகுதிகள்ல அவர் முடிச்சிட்டாரு. அதுக்குள்ள அந்த மழை வந்ததுனால கொஞ்சம் நிறுத்தி வச்சாரு. இப்போ அரங்கத்துக்குள்ள நாளைக்கு 30ஆம் தேதி அவரு நடத்த போறாரு. இந்த நேரத்துல அங்க தொகுதி முழுக்க இவர் பின்னால திரண்டு வந்துருச்சுன்னா இவருடைய அந்த போட்டோ ஷூட் தொடர முடியாது. அதுக்கு முன்னால எங்கேயாவது போய் சேரணும்னு சொல்லிட்டு அவரு திமுகவுக்கு போறதா அவருடைய விருப்பம். அங்க முத்துசாமியை எதிர்க்கிற தைரியமோ அதுக்குரிய ஆற்றலும் அவருக்கு கிடையாது. அதனால அவங்க பேரம் பேசினாரு. அது செந்தில் அவங்க முத்துசாமியை டிராப் பண்ண அவங்க தயாரா இல்லை. அதனால இவர் இப்போ வேற வழியே இல்லாம நீங்க அவருக்காக என்ன விட்டுறீங்கன்னு சொல்லிட்டு போய் இங்க சேர்ந்திருக்காரு. அதனால இவரும் ஒரு முன்னேற்பாடா இல்ல. நீங்க அன்னைக்கு போய் அவ்வளவு நேரம் பேசுறாரு, சேர்றதுக்கு போய் பேசிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் சரி ஏதோ இவர் அடுத்த நாள் போறதுனால ஒரு 10,000 பேரை கூட்டிட்டு போறாரு போல இருக்கு. அதனால டைம் வாங்கிட்டு வந்திருக்காரு நம்ம எல்லாம் நினைச்சோம். ஆனா கடைசியில் அடுத்த நாள் இந்த 14 பேரை தானே கூப்பிட்டு போனாரு. அதனால அவருக்கும் அவங்க எதிர்பார்த்தது வேற, இவர் நடந்துகிட்ட முறை வேற. அது அந்த கட்சியில ஏற்கனவே 5 வியூக வகுப்பாளர் இருக்காங்க. அது எல்லாருமே தியரட்டிக்கலா இயங்கக்கூடியவங்க. நான் முடிச்சிடுறேன். களம் அவங்களுக்கு கையில இல்ல. களத்தையும் தெரிஞ்சுக்கவும் விரும்பல, தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறது கூட முடியாது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, புரட்சி தலைவி அம்மா பொதுக்கூட்டத்தை இவர் தான் நடத்துறாருன்னு அவங்களுக்கு யாரும் தப்பா சொல்லிட்டு. ஆனா எப்பவுமே அதிமுக தலைமையில எம்ஜிஆர் ஐயா இருக்கும் போதும் சரி, அம்மா இருக்கும் போதும் சரி, இப்ப எடப்பாடியா இருக்கும் போது தலைமையை பத்தி எப்பவுமே ஒரு குறை சொல்லக்கூடிய ஒரு கேள்விகள் வந்துகிட்டே இருக்காது. ஏன் அப்படி? ஒரு ஜனநாயக கட்சியில அது இயல்பு தானம்மா. நான் இப்போ செங்கோட்டையின கூட அவர் வச்ச கோரிக்கையை நான் தவறே சொல்ல மாட்டேன். ஆனா வச்ச இடம் வச்ச நேரம் தான் தப்பு. அவர் பொதுக்குழுல அதை பேசிருக்கலாம், மாவட்ட செயலாளர் கூட்டத்துல பேசிருக்கலாம், செயற்குழுல பேசிருக்கலாம், அவரை தனிப்பட்ட முறையில பொதுச் செயலாளர் போய் சந்திச்சு பேசிருக்கலாம். அப்ப எல்லாம் பேசாம இவரே சசிகலாவை நீக்கின பொதுக்குழுல இவர் இல்லையா? மேடையில உட்கார்ந்து தானே இருந்தாரு. பன்னீர்செல்வத்தை நீக்கின பொதுக்குழுல இவர் இல்லையா? பக்கத்துல தானே உட்கார்ந்து இருந்தாரு. அதை ஆதரிச்சு தானே இவர் அறிக்கை விட்டாரு, கூட கேட்கறவங்களுக்கு பதிலும் சொன்னாரு.
இன்னைக்கும் சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா அந்த பதிவுகள் இருக்கும். அப்படி இருக்க சொல்ல இவர் வந்து முற்றிலும் பொய் சொல்றதுன்னே வாடிக்கை வச்சிருக்காரு. இன்னைக்கு ஒரு சேகர் பாபா நான் வந்து பார்க்கவே இல்லை, தப்பா சொல்றீங்க, போட்டோ காட்டுங்க, சேகர் பாபு யாருன்னே தெரியாது, நான் பார்த்ததே இல்ல, அவர் போட்டோ காட்டுங்க பாத்துக்கிறேன்னு பத்திரிகையாளரை கேட்கிறாருன்னா அப்போ எவ்வளவு அவர் முட்டாளா இல்ல மத்தவங்களும் முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காரான்னு தெரியாத அளவுக்கு அவர் நடந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அவருடைய விரக்தி எங்கேயோ போய் ஏதோ செய்யணும், இங்க போலாமா அங்க போலாமா, யார் நம்மள மதிப்பாங்க, அவருடைய கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினரா மறுபடியும் ஆகிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும்னு நினைச்சிட்டு அவர் ஏதோ பண்றாரு. நான் சொல்றேன், அவரு புரட்சி தலைவி அம்மா கொடுத்த, புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொடுத்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியே அவரா போய் ராஜினாமா பண்ணாரு எப்பவோ, அது திரும்பி அவர் அந்த சட்டமன்றத்துக்குள்ள நுழைய முடியாது. அதிமுகவினுடைய சரித்திரத்தை தெரிஞ்சவன்றதுனால நான் சொல்றேன். இன்னைக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு மத்தவங்க எல்லாம் கட்டினதெல்லாம் பிம்பம். இந்த பிம்பம் எல்லாம் அவரை பார்த்தவங்களுக்கு தெரியும். அவர் இன்னும் அமைச்சரா 4 வருஷம் வச்சிருந்த அண்ணன் எடப்பாடியாருக்கு அவர் செஞ்ச துரோகம், அதை பழிவாங்காம தொண்டர்கள் விடமாட்டோம். 2வது, புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய அமைச்சரவையில ஏதாவது ஒரு துறை சுணக்கமா இருந்தது, சரியா இல்லாம இருந்ததுன்னா அது பள்ளி கல்வித்துறை. அன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது. அன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல அது சிறப்பு ஆசிரியர்களாக இருந்தாலும், இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்களாக இருந்தாலும், இந்த ஆசிரியர்கள் பிரச்சனைகள்லாம் வர சொல்ல அவங்க போராட்டம் நடத்தினாங்க. எந்த போராட்டத்தையும் அந்த சிறப்பு ஆசிரியர் பிரச்சனையை நானே கூட்டு போய் அவர்கிட்ட சொன்னேன் அந்த நிர்வாகியில. அந்த நேரம் எல்லாத்தையும் அவர் வந்து ஏனோத்தான அணுகுனாரே தவிர, இவர் நினைச்சிருந்தாருன்னா அன்னைக்கு அந்த சிறப்பாசிரியர்கள் அத்தனை பேரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் ஆட்சி காலத்துல நியமிக்கப்பட்டவங்க. அவங்கள வந்து இவர் இது ஒண்ணா அங்க ஸ்டாலின் போய் நின்றுட்டு அந்த மேடையில அவரு டேக் ஓவர் பண்ணிட்டு அவங்க எல்லாம் அதிமுகவுக்கு எதிராக தேர்தலில் வேலை செஞ்சது, அவங்க குடும்பத்தினர் ஓட்டு போட வச்சது மட்டும் இல்லாம திமுக ஜெயிக்கிறதுக்கு ஸ்டாலினுக்காக எல்லா வேலையும் செஞ்சாங்க. இன்னைக்கு அவங்க வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காங்க. அதை அந்த நிலை உருவாச்சுன்னா இவர் ஆசிரியர்களை கையாண்ட முறை, அவர் பொதுவா நான் நேரம் அதிகமாச்சு, ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன். அவர் பொதுவாவே அலுவலகத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ கட்சிக்காரனையோ பொதுமக்களையோ சந்திக்கின்ற மனப்பான்மை உள்ளவர் இல்ல. அவர் திடீர்னு ஒருவர் வேகமா வருவாரு, அம்மா கூப்பிட்டாங்கன்னு இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டே இருப்பாரு. எங்க இருப்பாருன்னா எங்கேயாவது ஹோட்டல்ல ரூம் போட்டு இருப்பாரு. அவர் ஃபைல் பாக்கிறது ஏதாவதுன்னா கூட அங்கிருந்தா செய்வாரு. அதனால அவர் வந்து சுகவாசியை தவிர அவர் போராளியோ போர்க்குணம் உள்ளவரோ இல்ல. அவர் இந்த கட்சியால் பயன்பட்டவர், இந்த கட்சியினுடைய பலன்களை அறுவடை செய்தவர், இந்த கட்சியினுடைய தொண்டர்களுடைய உழைப்பை, நிர்வாகிகளுடைய உழைப்பை உறிஞ்சி கொடுத்தவரை தவிர அவர் வந்து உருவாக்கினவர் இல்ல. அதனால அவர் வெளியேற்றப்பட்டது 100 விழுக்காடு சரி என்பதை நீங்க இந்த தேர்தலுக்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகளும் முடிவுகளும், இந்த தேர்தல் இன்னும் ஒரு 6-7 மாசத்துல முடிவு வந்த போது அப்ப பாத்தீங்கன்னா தெரியும். சார், இப்போ உங்கள்கிட்ட எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. அதிமுக கிட்ட மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்க சமூக ஊடகங்கள்ல பெரிய அளவுல காமிக்க மாட்டாங்களே, ஏன்? எல்லாத்தையுமே திமுக தன்னோட கையில கட்டி வச்சிருக்காங்களா? எல்லா ஊடகங்களையுமே திமுக தன்னோட கைகள்ல கட்டி வச்சிருக்காங்களா? அதிமுக பெரிய அளவுல சப்போர்ட் மக்கள் மத்தியில இருக்கு இல்ல? அதாவது சில விஷயங்கள்லாம் இருக்குமா, நான் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கேன், இருந்தாலும் நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கணும், இது வெளிப்படுத்துது. நான் வந்து வெளிப்படுத்துதல் அப்படின்னு பாக்குறேன். நீங்க நல்ல விஷயங்கள் தந்தா கூட வெளிப்படுத்துதல் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த விஷயத்துல என்னை பொறுத்தவரை என்னோட தனிப்பட்ட கருத்து, அது யார் மனசை எப்படி புண்படுமோ எனக்கு தெரியாது. சமூக ஊடகங்கள் மற்ற விஷயத்துல திமுக செய்கிற வேகம், அவங்க வந்து திராவிட மாடல் சொல்லிட்டு விளம்பர மாடல் பண்றாங்க, அதை விளம்பரப்படுத்திக்கிட்டு உண்மை. அதாவது ஒரு பழைய கவிதை சொல்லப்போனா, பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போல் இன்மை மெய்போல் இன்மை, இது ஒரு பிரேஸ் தமிழ்ல இருக்கு. பொய்யை சொல்றவன் சொல்ற விதத்தினால மெய்ய மாதிரி சொல்லிடுவான். அந்த திறமை திமுக இருக்கு, நான் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க அது கூட வேண்டாம், இருக்கிற இயல்பான விஷயங்களை இயல்பா அழகா மக்களிடம் எடுத்து சொல்லலைங்கிறது பின்னடைவு உண்டு. இனிமே அதான் மாத்திக்கிட்டா நல்லது. அப்பதான் டஃப் ஃபைட் கொடுக்க முடியும். இப்ப களப்பணின்னு பாத்தீங்கன்னா அதிமுக களப்பணியை நான் குறை சொல்றேன். அதுவும் எடப்பாடி பழனிசாமி ஜூலை மாசத்துல ஒரு எனக்கு சந்தேகமே கிடையாது. அதனாலதான் நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரவுட் மேனேஜ்மெண்ட் எங்கிட்ட கத்துக்க சொல்றது முழு தகுதி உண்டு. அதெல்லாம்
இன்னொரு விஷயம், நண்பர் ஆவடிக்குமார் செங்கோட்டை பத்தி இவ்வளவு கடுமையான ஒரு விமர்சனம் சொன்னார். 6 மாசம் இருக்குல்ல, 6 மாசம் முன்னாடி பேசிருப்பாரு. அப்படி இது என்னோட கேள்வி. இது 6 மாசம் இல்ல, 5 வருஷம் ஆனாலும் நான் பேசியிருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு நல்லது செய்யறவங்கள பாராட்டி பேசுறது, அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளராக புரட்சி தலைவி அம்மா 1983 கொள்கை உறவு செயலாளராக இருக்க சொல்ல என்னை தலைமை கழக பேச்சாளராக நியமனம் பண்ணாங்க. அப்போ என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க எவ்வளவு நேரம் பேசுறீங்கிறது பிரச்சனை இல்லை, நீங்க பேசுறது 1 நிமிஷம் பேசினாலும் தெளிவா பேசுங்க. 2வது, நம்முடைய கூட்டங்களுக்கு பெண்கள் அதிகம் வருவாங்க தெரியலன்னாங்க. ஆமாங்க, பெண்கள் முகம் சுளிக்கிற வார்த்தை எதையும் பயன்படுத்தாதீங்க. இதுதான் அம்மா எனக்கு சொன்ன அறிவுரை. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்த ஒரு தலைவி கீழே இருந்த செங்கோட்டையன் எப்படி நடந்துகிட்டாரு, அதனுடைய விளைவுகள் என்னன்றது அந்த அம்மாவே வருத்தப்பட்டு இவரை அமைச்சர் பதவியில இருந்து நீக்கிறதுக்கு காரணமா இருந்தாரு. இப்படி இருந்த இவரு இன்னைக்கு ஏதோ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கின இந்த கட்சியை அவர் என்ன சொல்றாரு, நான் பாக்கெட்ல அம்மா பணம் வச்சிருந்தேன்னு அது ஒரு நிருபர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு என்ன பதில சொல்றாரு, நான் கட்சி விட்டு போனவனு ஒரு பெரிய தியாகி படத்தை எடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க, அதனால உடனே எடுக்க கூடாதுன்றாரு. அப்போ 10 நாள் பொறுத்து எடுத்துருவாரு. அதுதான பொருள், அதனுடைய பொருள் அதானங்க. அதனால உடனே எடுக்கலன்றாரு. 2வது இன்னொரு பொய்யும் சொல்றாரு, வேஷ்டி ஏன் மாத்தினா வழக்கு போட்டாங்க. இவர் மேல யாரு வழக்கு போட்டாங்க? அதுவே பொய். வாயை திறந்தா பொய்ன்ற நிலையில் அவர் போய் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. 20 வயசுல எம்எல்ஏ ஆனன்றதும் பொய். இந்த மாதிரி நான் என்ன கேக்குறேன், நீ அவங்க கொள்கை தலைவர்கள் 5 பேர் அறிவிச்சு அவங்க பொதுக்குழுல அடையாளப்படுத்துறாங்க. அதுல புரட்சி தலைவர் அம்மா இருக்காங்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்காரா? பேரறிஞர் அண்ணா இருக்காரா? அதிமுகவுடைய தலைவர்கள் இவங்க 3 பேர் தான். ஆனா இவர் போலியா அவங்க பேருக்கு சமாதிக்கு போய் மாலை வச்சதுனால அதிமுக தொண்டர்கள் ஏமாந்து இவரை போயிடுவாங்களா? அதிமுகவோட எம்ஜிஆர்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஒருத்தன் சின்ன எம்ஜிஆர்னு சொல்லியே கொஞ்ச நாள் அடைஞ்சான். இத்தனைக்கும் அவரை அம்மா தத்து புள்ளன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களே விரட்டி அடிச்சு அதிமுக தொண்டர்கள் இவங்க எல்லாம் படத்தை காட்டினாங்களா நம்பிடுவோமா? அதனால இவர் என்ன பண்ணாலும் மறுபடியும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் ஜெயிக்க முடியாது, நிக்க முடியாது. அவர் நின்னாலும் டெபாசிட் வாங்க முடியாது. இதுதான் கல நிலவரம். அதனால அவர் வேற இவங்க தலைவராக முதலமைச்சராகிறது, இவர் போய் அவரை ஆக்கிறது, அவர் இவரை தேக்கிறது எல்லாம் வேற. முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாது. அவருடைய ஆயுசு அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. எப்போ அந்த பதவி ராஜினாமா பண்ணாரோ அப்போ அவர் கதை முடிச்சுக்கிட்டாரு. அவரா விருப்பப்பட்டு வெளியே போயிட்டாரு. அவ்வளவுதான். அதனால இனி அதிமுக தொண்டர்களை தவிர வேற யாரையும் அவரை சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்க முடியாது. அந்த தொண்டர்கள் மனதுக்கு புண்படுத்தினவர், அந்த தொண்டர்களை மதிக்காம இன்னைக்கு எடுத்த நடவடிக்கைகள் அவரை ஒரு சிறந்த தலைவர் அதிமுக உருவாக்கி வச்ச பிம்பத்தை அவரே தற்கொலைகளோட சேர்ந்து தானும் ஒரு தற்கொலைன்னு இன்னைக்கு காட்டிட்டு இருக்கு. ரொம்ப ஷார்ட்டான பீரியட்ல செங்கோட்டையன் கட்சியில இருக்கும்போது போயிருந்தாதான் பிரச்சனை, அவர் கட்சியில இல்லாதப்போ அவர் எங்க வேணாலும் போகலாம் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு கருத்தை பதிய வச்சிருக்கீங்க. மக்களுக்கு இது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இது இந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கறது எங்களோட கடமையாவும் இருக்கு. சோ அடுத்து இது மாதிரி ஒரு நல்ல கல ஆய்வுல உங்களை மக்கள் பார்வையில உங்க 2 பேரையுமே மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குறுகிய நேரத்துக்கு எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.